பேக் டு வச்சாங்கன்னா உங்கள் யுவன் ராக்கி எல்லாமே பிடிக்கான்பா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் வந்து எலிமெண்டர் பவர் டைப்பூன் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது ரோப்ளக்ஸில் வந்து. அந்த கேம் தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி ஏதோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. இன்னும் நான் நாளைக்கு ஒரு வீடியோ வரும், கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 2-3-4 வீடியோ வரும். அது நிறையா வரும். நாளை கழிச்சுலேருந்து 5ஆம் தேதி வரை வராது. ஏன்னா எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே. 10ஆம் தேதி எல்லாருக்குமே எக்ஸாம் தான் நினைக்கிறேன். சரி, எக்ஸாமில் வந்து வீடியோ போட மாட்டோம். ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே போய் சந்திப்போம். ஓகே, வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்து வந்தாச்சு. என்ன பவர் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எந்த பவரு இந்த நம்ம ஒவ்வொரு பவராக யூஸ் பண்ணலாம். அதனால் டார்க்னஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பவர் வந்து இருக்குது. அந்த பவர் வந்து நம்ம இப்போ வந்து போட்டிருக்கோம். ஓகே அந்த இது தான் ஓகே, இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்தோடனே போனால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க தான். இப்போ மட்டும் நம்ம அந்த கிங்கு அவரை இடத்துக்குள்ளே போய் நிற்போமா? இது என்ன ஆகும்? நம்ம தான்ப்பா கிங்கு. இங்கே நான் தான் கிங்கு என்ன செய்வீங்க? நான் தான் இங்கே கிங்கு. அங்கே ஏதோ பெட்டி மாதிரி இருக்குது. என்னது? அட காசு மக்களே, காசு 2K நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. சூப்பர், நம்மளுக்கு வந்து காசு வந்து 2K வந்து கிடச்சிருச்சு. நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம். இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு? ஒரு 600 ரூபா சேர்ந்துருக்கு. அதை வச்சு நம்ம கொஞ்சம் ட்ராப்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் வந்து ஃபஸ்ட்டு அபிலிட்டி தான் கட்டணும். அபிலிட்டி இதுதான் எங்களுக்கு வேணும். கெட்டுப்பா. கெட்டுட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாடு மாதிரி கொடுத்துருக்காங்க. டார்க்னஸ்க்கு வந்து ஸ்குவாடை வச்சு வாங்க எல்லாரையும் வெத்த நம்ம வந்து இருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வெளியே வந்தாச்சு. அந்த பாக்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து நிறையா காசு கிடைக்கிது. இப்போ ஐயோ என்ன பாயிங்க இந்த சர்வர் என்னடா? ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அபிலிட்டியை வந்து கேட்டலாம். அப்படி இந்த அபிலிட்டி கெட்டியாச்சுப்பா. இன்னும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 3000 ரூபா மட்டும் வேணும். அது இருந்தால் தான் வந்து நம்ம அடுத்த ட்ராப்பரையே கட்ட முடியும். அதை கட்டினா தான் காசு வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வரும். ஆனால் காசே நம்மளுக்கு வந்து வராது. வாங்க அந்த பெட்டியை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னது இது? ஆஸ்ட்ராயிடாமே என்னது போடுறாங்க? ஜும்மடி என்னடா வீட்டிலேருந்து குண்டை தூக்கி போடுறீங்களா தம்பியா? வீட்டிலேருந்து குண்டை தூக்கி போட்டுக்கிருக்காங்கப்பா. வீட்டிலேருந்து குண்டை தான் தூக்கி போட்டுக்கிருக்காங்க. இந்த கேமை நான் ஏற்கனவே டெஸ்டிங்க்கு வந்து ஒரு வாட்டி விளையாண்டுருக்கேன். ஆனால் நான் கொஞ்சம் ஹெல்த்துக்கு வந்து போட்டிருக்கேன். நீங்கள் சும்மா சாதாரணமாக இந்த கேம் விளையாடணுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பேர் என்ன, வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு யாரும் வரவே கூடாது. லேசர் கட்டிடுவோம். ஆமால ஐயவே நம்ம வீட்டுக்குள்ளே ஆஸ்ட்ராய்டில் போடலாம். யார் இது? நம்மளே பாவமாக சுற்றி இருக்கோம், எந்த அபிலிட்டியுமே இல்லாமல். டே நான் சும்மாண்டா வந்தேன் இங்கே. அவனுக்கு இங்கெல்லாம் கிடையாடுறா. காசை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் பால போயிடுறேன். இதா இது கைஸ், இந்த சூப்பர் சோனின்னு ஏதோ ஒருத்தர் இருக்கான். அவனை வந்து வாங்க கைஸ், நம்ம வந்து அடிக்கலாம். யாராவே பாஸா? அது யாரு பாஸு? கைஸ் அது யாரு கைஸ் பாஸு? உள்ளே போனால் செத்துருவோம். ஐயோ உள்ளே போ வேணாம் கைஸ். கீழே பணம் கிடக்கு அங்க. நான் தான்டா எல்லா பணத்தையும் எடுத்துட்டேங்க மக்களே. எல்லா பணத்தையுமே எடுத்துட்டேங்க கைஸ். ஆனால் 8000 ரூபா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 8000 ரூபா கிடச்சிருக்கு. நம்ம வெளியே போயிட்டு எங்கள் அபிலிட்டி ஆச்சும் ஓப்பன் ஆகிருக்கும். இல்லை, அபிலிட்டி எதுவுமே இன்னும் ஓப்பன் ஆகலை. அங்கே ஒரு பெரிய பெட்டி மாதிரி பிங்க் கலரில் ஒன்று இருக்குது. எடுத்து எவ்வளோ காசு வரும்னு யாராச்சும் கெஸ் பண்ணுறீங்களா? பார்க்குறீங்களா? யாராச்சும் கெஸ் பண்ணுங்க.
ஏன்டா கரெக்ட் கரெக்ட் ஆக மாட்டேங்கி கரெக்ட் ஆக மாட்டேங்கி. அது மேலே போய் பவரை போடலாமா? இருங்க கைஸ், இவனை போய் நம்ம வந்து தாக்கலாம். சூப்பர் சூப்பர். அப்படி அடி 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 அடி. ஃபயரா ஏதோ ஃபயர்னு போட்டிருக்கு. என்னடா இவன் ஒன்றுமே ஆகாமல் இருக்கான். போடு போடு போடு. ஜாலி. வேண்டா எவனோ குண்டை தூக்கி போடுறானா? என்னடா என்ன நடக்குது? என்ன நடக்குன்னு தெரியல. இல்லை நம்மளுக்கு தான் பவரை வந்து யூஸ் பண்ண தெரியலையா? இது என்ன பவர்? புதுசாக ஏதோ ஒரு பவர் வந்திருக்கு. இது ட்ரை பண்ணிட்டு இதா புரிய வந்து பவர். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எவன்டாவேன் எங்கே? நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது. எங்கவே நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருக்கான். 10,000 ரூபா நம்மக்கிட்ட வந்துருக்கு. இந்த வாழை மட்டும் கட்டோம்னா அவ்வளோதான். அடுத்த ஃப்ளோர் வந்து நம்ம வந்து கட்டிட்டோம். இந்த காசு மட்டும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். காய்ஸ் நம்ம வந்து வேலை பைக்கு இருக்க மேலே பிக்கு டாக் அபிலிட்டி. பிக்கு ட்ராக்னா அது பெருசு பெருசாக. சரி இப்போ நம்ம வந்து அபிலிட்டியை சும்மா கேட்டலாம். நம்மக்கிட்ட 700 ரூபா தான் இருக்கா? 700 ரூபா என்ன கைஸ்? 700 ரூபா தான் இருக்கா? இருங்க கைஸ், வாங்க வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம வந்து பார்க்கலாம். குறிச்சு போக முடியுமா கைஸ்? போயிட்டா எங்க? யாரையும் காணோம். இந்த அபிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்து யூஸே பண்ண தெரியல. ஃபஸ்ட்டு நாங்கள் குதிக்க தெரியாமல் அதை உடச்சிட்டு போய்கிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ வந்து அந்த சூப்பர் சோனிக்கு நான் இருக்கான்ல, அவனை வச்சு தாக்குவோம். எங்க லைட்டை வந்து தாக்குவோம். என்னடா நடக்குது இங்கே கைஸ்? என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க? யாராவே? அந்த வீட்டுக்காரன் தான். எவன்டா அந்த வீட்டுக்காரன்? அன்னைக்கு கொண்டு போவாங்க. இந்த வீட்டுக்காரன் தான் எல்லாரையும் வந்து தாக்கி இருக்கான். இன்னைக்கு இவனை என்ன பண்றாலும் மட்டும் பாருங்க காய்ஸ். இவங்களாம் யாரா வந்து குழந்தைக்கு இருக்காங்க? யாரு சாமி நீங்களாம்? ரைட், அங்கே போயிட்டு இருக்காது. கைஸ் அவனை மட்டும் பிடிச்சிட்டானா அவனுக்கு லக்கு கைஸ். இது என்னது? பாருங்க செரிமலை லாவா பவர் போல இருக்கு. அங்கே போய் பெரிய சண்டை நடந்துருக்கு. பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்களே. இவங்கிட்டலாம் இப்போதைக்கு நம்ம வந்து மோத வேணாம். மோதுனா நம்ம கத்தாப்படலாம். அப்போ பெரிய மக்களே. ஓகே இருங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பிக் ட்ராப்பரை வந்து கெட்டிடலாம். ஏன்னா இது கண்டிப்பாக தேவை நம்மளுக்கு. வந்து வாழை பெட்டு நம்மளுக்கு வந்து பெட்டு என்ன பெட்டு தராங்க பார்ப்போம். அம்மா ஓகே, கொஞ்சம் நாய்ஸ் போலீஸ்லாம் இருந்துச்சு. நான் வந்து அமைச்சு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை வாய்ஸ். அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது. கைஸ் அவனை ஃபஸ்ட்டு பிடிக்கணும். எங்கே அவன் கத்தி தான் கைஸ் செத்தாகும். எந்த அந்த இவன் கதை தான் முடிஞ்சு.
நம்ம தான் கைஸ் எல்லாரையும் போடுறோம். எல்லாருக்கையும் முடியட்டும் கைஸ். இன்னைக்கு எல்லாருக்கையும் முடிய போதே. இன்னைக்கு இந்த இது வேறு ரோப்ளக்ஸை கேட்டுக்கிறது கைஸ். இன்னைக்கு மட்டும் எவடானியா இருறா கதை இன்னைக்கு முடிஞ்சு கைஸ். அது இப்போ இவன் சுற்றி இது இருக்கு. என்னடா எங்கேயும் அடிக்கிறான் அவன் கதை. ஆனால் முடிஞ்சு நம்மக்கிட்ட இப்போ 40,000 இருக்குது. அடுத்து ட்ராப்பரை வந்து நம்ம கட்டலாம். அது ட்ராப்பரை கட்டினா தான் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஏறும். பர்ஃபார்மட்டியா கைஸ் கெட்டியாச்சு. எலிமெண்டட் பாடின்னு ஏதோ காமிக்குது, அது கட்டுவோம். இதை கூட நம்ம அப்புறம் வச்சுப்போம். இது கட்டுவோம். இது ஹெல்த்து ஹார்ட், நம்மளுக்கு ஒரு ஹார்ட் கிடச்சிருக்கு. இது என்னது எலிமெண்டட் பாடின்னு ஏதோ கிடச்சிருக்கு. காய்ஸ் இது அனிமி மாதரா தெரியல எல்லாருக்கும். மாதரா உச்சிகா காய்ஸ் வந்து மாதரா உச்சிகா. யாருக்காச்சும் இந்த அனிமி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. நருட்டோவில் வரும். யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. யாருக்காச்சும் நருட்டோ பார்த்தா வயசு வந்து நம்ம வந்து முடிச்சு விட்டுருவோம். வயசு இவங்க முடிச்சு எங்கவன் இன்னைக்கு எங்க சவன் சின்ன வீடை வச்சுக்கிட்டு என் கூட போய் சண்டைக்கு வர பார்த்தியா? சின்ன வீடை வச்சுக்கிட்டு என் கூட சண்டைக்கு வந்து இருக்கான் வயசு. முடிச்சு விட்டாச்சு அவனை. இப்போ இன்னொரு வாட்டி எங்கள் கூட யார் என்ன வயசு ரொம்ப லேக் ஆகுது. கேம் ரொம்ப பெரிய ஏதோ ரொம்ப லேக் ஆகுது. இவங்கிட்ட பவர்லாம் இருக்கா? இவங்கிட்ட வரலாம். செத்துட்டானாவே எங்க கைஸ் வீடு. எல்லாரும் சர்வர் விட்டு போய்க்கு இருக்காங்களா? எல்லாரும் கேமை முடிக்கிறாங்க. ப்ளீஸ் வாங்க ஒருத்தர் பறந்தான். ஏதாச்சும் பார்த்தீங்களா? காய்ஸ் போடுங்க கைஸ் வரலாம். காய்ஸ் இந்த பர்பிள் வீட்டில் தரமான சண்டை. இந்த வீடு தானே. சரியான சண்டை காய்ஸ். எங்கே காய்ஸ் அவன் இங்கடா. நாங்களும் இந்த ஸ்குவாட் இருப்போம் கைஸ். முடிச்சிட்டாங்க கைஸ். பர்பிள் வீட்டில் அந்த பர்பிள் வீட்டில் ஒருத்தர் இருக்கால, கொண்டே ஆகணும். என்ன கைஸ் அவன் கதை முடிஞ்சு. எங்கடா அவன் இன்னைக்கு கதை செத்துட்டுடா காய்ஸ். 2 பேரையுமே போட்டான் கைஸ். எஸ் என்ன கைஸ் ரோப்ளக்ஸ் கேட்குறாங்க. இந்த ஆடிங்க எதுக்கு எடுத்தாலும் காசு எம்மாடி. என்னடா இது சரியான பக்கா இருக்குது கேமில். நான் தான் பண்ணேன். கேம் உட்கார சொல்லக்கூடாது. நல்லா தான் இருக்கு. ஆனால் கேம் நல்லா இருக்குது. கேமாக நிஜமாக நல்லா இருக்குது. ஐஸில் புதுசாக ஒரு பவர் மாதிரி வந்துருக்கு. அதையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் ஆகுது காய்ஸ். அடிக்கிறாங்க காய்ஸ். இருங்க காய்ஸ். பெட்டு எலிமெண்டட் பாடி எங்களுக்கு வேணும் காய்ஸ். என்ன காய்ஸ் எது காமிக்குது? கைஸ் பெட் எடுத்துட்டு சண்டைக்கு போயிடுவோம். காய்ஸ் முடிச்சிட்டேங்க காய்ஸ். ஐயோ முடிச்சிட்டேங்க. யாப்பாடே என்னடா பண்ணுறீங்க? என்னடா நீ பண்ணுறீங்க? எனக்கு புரியலடே தம்பியே.
கைஸ் அடுத்து டைப்பிங் ஹார்ட் வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து எலிமெண்டல் பாடி எலிமெண்டல் பெட்டு எங்கடா அந்த எலிமெண்டல் பெட்டு இந்த ஆங்கிள் நல்லா இருக்கா ஆன் பண்ணி வைப்போம் இந்த ஆங்கிள் ஏய் எல்லாருமே சர்வர் விட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்டா நல்லா இந்த சர்வர் நல்லா இல்லையா இல்லை கேம் முடிச்சிட்டிங்களா எங்கே வச்சு லாக் ஆகிருக்கான் இவனையும் வந்து அவன் வந்து முடிச்சு விட்டுருவான் ஏங்க ரொம்ப லேக் ஆகுதா காய்ஸ் முடிச்சு விட்டாங்க காய்ஸ் இந்த கேம் எப்படியாச்சும் நீங்கள் முடிக்கணும் ஓகே வந்து அடுத்த பவரை வந்து எடுத்தாச்சு இன்னும் அடுத்த ஃப்ளோர் வால் காமிக்குது வாலை வந்து போட்டோம்னா அடுத்து எங்கேயாச்சும் ஏதாச்சும் காமிக்கிறோம் கை ஸ்டார் அடுத்த ஃப்ளோர் வந்து நம்ம வந்து கெட்ட போகிறோம் மொத்தம் எத்தனை ஃப்ளோர்னு தெரில எத்தனை ஃப்ளோர்னு யாருக்காச்சும் தெரியுமா 8 ஃப்ளோர் 8 ஃப்ளோரா ஓகே வீட்டுக்குள்ளே வந்து காசு மட்டும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு இந்த பெட்டியை ஃபுல்லாக இப்போ வந்து கலெக்ட் பண்ணுறது அந்த பெட்டியை கலெக்ட் பண்ணுறதுலாம் இப்போ வந்து நம்மளோட வேலை வாஷ் கொடுத்துக்காது பெட்டியை மட்டுமே கலெக்ட் பண்ணி பெரிய ஆகும் இப்போ பாருங்க ஆனால் காசு பெட்டியில் அவ்வளோவா இப்போ கிடைக்க மாட்டேங்குது பெரிய பெட்டி எங்கே பெரிய பெட்டின்னு தர ரொம்ப காசு கிடைக்குமா அப்போ பற்றி சொன்னால் எனக்காக முடிஞ்சிச்சு இருந்தாலும் அந்த இமே காய்ஸ் சூப்பர் சோனிக்கு இருக்கான் போட்டு அடிக்கிறான் எல்லாரையும் அடிக்கிறான் சாதாரணமாக நடந்தே போயிடலாம் ஓகே வந்து இப்போ நம்ம மாறி இல்லாமல் நம்ம மாதரா லெஜெண்டரி சாரி மாதரா உச்சிகா வாங்க சார் நீங்கள் என்ன சார் அண்ணே தலைவர் சார் தலைவர் திமிங்கல தானங்கோ ஓகே இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓடுறான் சூப்பர் ட்ரக் இதான் எங்களுக்கு வேணும் சூப்பர் ட்ராப்பர் ஓ செம 100K கிடைக்குது நீ காசு நல்லா கிடைக்கும் ஆனால் அதை சொல்கிறேன் காசு நல்லா கிடைக்கும் சர்வரில் இப்போ யாருமே எடுக்க மாட்டேங்காங்க என்னப்பா இது இங்கே நான் தான் பாஸ் இந்த எரிமலையை ஃபஸ்ட்டு அடிக்கணும் என்ன வச்சுப்போம் நருட்டோ காய்ஸ் வணக்கம் மேம் சேட்ரேங் நருட்டோ உசுமாக்கி guys Naruto Uzumaki guys Naruto Uzumaki எல்லா கசுமாக்கியும் இதாக இருக்காங்க போடு வெட்டு சண்டை ஓ இப்படி பண்ணிட்டீங்க ஒரு மனுஷனாய் போடு 4 மில்லியன் அந்த ஒரே ஒரு டாப்பர் தான் 4 மில்லியன் கிடச்சிருக்கு நடுவில் ஒரு குண்டை தூக்கி போடுவான் 4 மில்லியன் கிடச்சிருக்கு இதை வச்சு இப்போ என்ன செய்ய 8th ஃப்ளோரா வந்து கட்டிடலாம் 8th ஃப்ளோர்னு ஏதோ காமிக்குது என்கிட்ட இப்போ 3 மில்லியன் தான் இருக்குது கைஸ் அங்கே ஆஸ்ட்ராயின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் கட்டி விட்டலாம் தேவையில்லை ஓகே அடுத்த ஃப்ளோர் வந்து போயிடலாம் என்னடா மில்லியன் கணக்கில் கேட்குறீங்க
இருங்க ஐஸில் ஏறி சுடலாமா? இது சுடுறதுக்கு தானே, எதுக்கு? ஐஸ் பக்கத்தில் ப்ளூ கலர் வீடு வந்து இருக்குது ஐஸ். எப்படி இறங்கல? நம்மளுக்கு வந்து ஆஸ்ட்ராயின்னு ஒன்று ஓப்பன் ஆச்சு. அதுக்காச்சும் தெரியுமா ஆஸ்ட்ராயினா என்ன, அது எதுக்குன்னு தெரியுமா? அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஏய், நான் எங்கே தப்பான இடத்துல போட்டேன். சாரி, யாரும் வழியாச்சும் விழுந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வேறு இடத்துல போகணுன்னு நினச்சா அது வேறு இடத்துல போயிடுச்சு. விடுங்க சார் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே போய் காசு மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க ஐஸ். காசு 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 வேணும். எவ்வளோ? 1 மில்லியன், 5 மில்லியன், சூப்பர். பிக் ட்ராப்பர் ரொம்ப காசு கொடுக்குது. யாராச்சும் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராப்பர் கேட்டுங்க. ட்ராப்பர் இருந்தால் தான் வந்து இந்த கேமில் எல்லாமே பண்ண முடியும். ட்ராப்பர் ஸ்பீடு போர்ஷன், எழுத்து போர்ஷன், இது போர்ட்டல் போர்ஷனா என்னன்னு பார்ப்போம். இதை போர்ட்டல் போர்ஷன் ஏதோ கொடுத்துருந்தாங்க, என்னென்னு பார்ப்போம் இருங்க. இது மிஸ்ட்ரி லக்கி பிளாக், என்னது அது தெரியல, பார்ப்போம். இந்த பேக்கை திறந்துருக்கு. அந்த இது போர்ட்டல் போர்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். எங்கே போர்ட்டல் போர்ஷன்? இங்கே போர்ட்டல் போர்ஷன் அந்த இங்கே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? சாடு. ஓ சரி, புரிஞ்சிச்சு எனக்கு. சரிங்க கைஸ், நான் யூஸ் பண்ணி காமிச்சிடுறேன். யூஸ் பண்ணி நான் காமிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். எப்படா அந்த ரீஜென்ரேட் ஆகும்? இந்த லக்கி பிளாக் எப்போ திறக்கும்? இப்போ வந்து இத்தனை ஃப்ளோர் காமிக்குதா? நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து போகணும். அப்படின்னா இங்கே போய் நிற்கணும் போல இருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து கொண்டு போய் விடும். புரிஞ்சா? எங்கள் ஷேர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிங்க் கலர் வீட்டு மாடியில் போய் போகணும். போட்டேண்ணா எங்கே? ஏன் எனக்கு ஒன்று மட்டும் பிடிக்கல கைஸ். காசு எவ்வளோ? 5. அது நம்ம வந்து ரீபத் வந்து பண்ணிடலாமா? கைஸ் வந்து நம்ம வந்து ரீபத் வந்து பண்ணிடலாம். ஏன்னா கேம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதராக்கு வந்து எல்லோரும் ஒரே ஒரு பாய் மட்டும் சொல்லிடுங்க. இந்த மாதரா, அது இந்த சர்வரு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பாய். நம்ம வந்து ரீபத் வந்து பண்ணிடலாமா? ரீபத் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு ரீபத் வந்து பண்ணியாச்சு. இங்கே வந்து ஏதோ ஒரு டெய்ல்ஸ் மாதிரி இருக்குங்க, அது என்னது? எங்கே அது இருக்கும்? வந்து நம்ம ஹெல்த்து ஸ்பீடு அதுக்கெலாம் போடலாம். நம்ம வந்து ஸ்பீடுக்கு வந்து இப்போ போடலாம். நான் ஏற்கனவே இந்த கேமை ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். நான் ஹெல்த்துக்கு போட்டேன். இப்போ வந்து ஸ்பீடுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணும்ல, அதுக்கு தான். ஹாய். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை தொட்டு வச்சுக்கோங்க. ஓகே, பாய், see you, take care.